ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ F7 அல்ட்ரா மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். போன வருஷம் வரைக்குமே போக்கோ F6 அண்ட் F6 Pro தான் வந்துச்சு. பட் ஆனா இந்த 2025ல இருந்து போக்கோ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா S7 அல்ட்ரா அண்ட் X7 Pro இது மாதிரி சொல்லிட்டு ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. குளோபல்ல இதோட பிரைசிங் பார்க்கும்போது ஒரு 56,000 ரூபாய், அதாவது $649 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 வைப்ரண்டான கலர்ஸ் இது மாதிரி விஷயங்கள் எடுத்து வந்திருக்காங்க. இந்த 56,000க்கு இந்த வட்டம் இந்த போக்கோ S7 அல்ட்ரால என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன இந்த வட்டம் இந்த போன்ல என்ன விஷயத்த சொல்ல வர்றாங்க, அது போக என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, என்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, டிசைன் ஃபேக்டர் எப்படி எடுத்து வந்திருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். நம்ம முதல்ல பேசுற மாதிரி இந்த வட்டம் போக்கோ எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா இந்த F7 பொறுத்தளவு ரெண்டு வேரியன்ட் F7 அல்ட்ரா அண்ட் F7 Pro. இந்த அல்ட்ரா பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த அல்ட்ரா பாத்தீங்கன்னா குளோபல் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. சோ தட் இதை பொறுத்தவரை 2 வைப்ரண்டான கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 256GB வேரியன்ட் $649 அப்படி இந்தியன் கன்வெர்ட் பண்ணோம்னா 56,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB இன்டர்னல் இதோட பிரைசிங் $699க்கும் அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா 60,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல 3 பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 பேட்டர்ன்ல உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷும் அண்ட் பாட்டம் அண்ட் டாப் பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புது வகையான டிசைன் இந்த வட்டம் இந்த போக்கோ S7 அல்ட்ரால எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு கார்னர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்ல. அந்த சர்க்கிள் ஷேப்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல பிளாஷோட பாட்டம்ல போக்கோ பிராண்டிங்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட வெயிட் ஒரு 212 கிராமும் திக்னஸ் 8.4 mm அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அண்ட் அந்த எல்லோ கலர் வேரியன்ட் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் ஃப்ரேம் பார்க்கும்போது அலுமினியம் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் கேமரா, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளேக்கு உங்களுக்கு MIயோட கிளாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேக் சைட்ல கிளாஸ் யூ ஃபினிஷ் அண்ட் சென்ட்ரல் அந்த மெட்டாலிக் கோட் ஃபினிஷ் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் இந்த வட்டம் புதுசா ஒரு இனோவேட்டிங்கா ஒரு அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த போக்கோ F7 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED 68 பில்லியன் கலர் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், டபுள் விஷன் சப்போர்ட், HDR10+ சப்போர்ட் இருக்கு. 3200 nits பிரைட்டான ஒரு டிஸ்பிளே வித் Quad HD+ 2K பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு உங்களுக்கு MIயோட சீல்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே தாறு மாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், OTT ஆப்ல எந்த ஒரு மூவி பாக்குறாகட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. 3200 nits இருக்கிறதுனால செம்ம பிரைட்டரான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 212 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல HyperOS 2 சப்போர்ட், IP68 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR5X UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட், Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 4.0 சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5300 amps பேட்டரி, சார்ஜ் பண்றது 120 வாட் சார்ஜர், பாக்ஸ்குள்ளே சார்ஜர் கொடுத்துறாங்க. அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல சார்ஜ் ஆயிருது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இங்க உங்களுக்கு 30 to 40 மினிட்ஸ் எடுக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரீமியம் சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபிக்சன் சென்சார் 800 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு டெலஃபோக்கஸ் லென்ஸ் வித் OIS சப்போர்ட், அது 60 mm ஃப்ளோட்டிங் டெலஃபோக்கஸ் லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு OIS சப்போர்ட் அண்ட் 32 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்லமே 32 MP அண்ட் ஹையஸ்ட் 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 and 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். இங்க EI சப்போர்ட் ஃபார் 4K ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 20x வரைக்கும் அல்ட்ரா ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் டூயல் வீடியோ, டைம் லாக்ஸ் அண்ட் சினிமேட்டிக் மோட், இந்த நிறைய விஷயங்கள் இந்த மொபைல் மூலமா நம்மளால பண்ணிக்கிற முடியும். அது போக பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் அருமையா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த டெலஃபோக்கஸ்ல எடுக்கிற 3x ஆப்டிகல் ஜூம் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இங்க கேமரா சூப்பராவே நல்ல ஒரு சென்சார் அரேஞ்ச்மெண்டோட ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டோடையும் அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட அவுட்புட்மே சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது
ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எப்பயும் போல ஸ்னாப்டிராகனோட பிளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ஒரு 3nm ஆர்கிடெக்டோட ஒரு 4.32 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் இறக்கிருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்டினோ 830 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். சோ இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு D7 சிப்செட் எக்ஸ்ட்ரா ஒன்னு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இங்க 120 FPS வரைக்கும் நம்மளால கேமிங் வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல அந்த கேமிங் மோடும் இருக்கு. அது மூலமாவும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை நம்மளால கஸ்டமைஸ் பண்றதுக்கு இங்க ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 4.0 சப்போர்ட் இருக்கனால உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கக்கூடாதுக்காக செம்மையாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. செம்ம ஆப்டிமைஸா இருக்கு, செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த HyperOS 2னே சொல்லிக்கலாம். சூப்பராவே இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. எந்த ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F7 அல்ட்ரா இந்த வருஷம் தான் இந்த அல்ட்ரா சீரிஸ் ஒன்று புதுசா கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் கிடையாது எஃப் சீரிஸை பொறுத்தளவு. இந்த F7ல அல்ட்ரா அண்ட் F7 ப்ரோ. இந்த அல்ட்ராவை பொறுத்தளவு எப்பயும் போல ஒரு எம்ஐல இருந்து ஒரு பிளாக்ஷிப் போன் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், டிஸ்பிளே, சிப்செட் செக்மெண்ட் அண்ட் கேமரா செக்மெண்ட் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. இந்த அல்ட்ரா பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பிஹேவ் ஆகுது. ஸோ இந்த போன்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எப்பயும் பாக்குற ஒரே போனா தான் இருக்கு. அதாவது குறை சொல்ல வரல, எப்பயும் பாக்குற ஒரே போனா இருக்கு. இங்க கேமராக்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக 20x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு லைட் ஃபிக்ஷன் சென்சார் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 60mm ஃப்ளோட்டிங் லென்ஸ் ஃபார் டெலஃபோக்கஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், ஐபி ரேட்டிங் இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள். பேக் சைட்ல டூயல் டோன் பினிஷ், அதாவது மெட்டாலிக் கோட்டிங்கும் இருக்கு, கிளாஸ் பாடி பில்ட்டும் இருக்கு. அண்ட் பேக் சைட்ல அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் அவனும் நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு அப்படியும் எப்பயும் போல அந்த எல்லோ கலர் வேரியண்ட்டும் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். சோ தட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த போனுக்கு அவங்க பிரைசிங் அக்ரிஸா எடுத்து வந்திருக்காங்க 56,000க்கு. நிஜமே ஒரு ஒர்த்தபிளான விஷயம் மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த போன் இந்த பிரைசிங் ஒர்த் இல்லையா, நம்ம சொன்ன பார்த்து பேசின இந்த ஸ்பெக்ஸ்கள்லாம் இந்த போனுக்கு இந்த பிரைசிங் கரெக்ட் இல்லையா? சோ இதுக்குரிய பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒர்த் இல்லையான்னு. ஓவரால் தட் இந்த போனை பத்தி இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.